கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வேண்டும் என்பது தொடர்பாக கட்சியினுடைய மாநில தலைவர் உட்பட எந்த நிர்வாகியும் எந்த கருத்தையும் பொதுவெளியில் பேசக்கூடாது என்றும் முடிவெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை கட்சியினுடைய மேலிடத்திற்கு அளித்துவிட வேண்டும் என்றும் உறுதியாக சொன்னார். ஆயினும் இது திமுக கூட்டணியினுடைய தலைமையை ஸ்டாலின் அவர்களை பெரிதாக திருப்திப்படுத்தவில்லை என்றே சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு பேரனுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து அல்லது ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் நிற்கப் போகிறதா, அல்லது தமிழ்நாட்டினுடைய மற்ற காங்கிரஸ்காரர்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டு திமுக கூட்டணியுடன் தொடரப்போகிறதா? அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிலையையும் காங்கிரஸ் கட்சிக்கு பாதகமாகவே சென்று கொண்டு இருக்கிறது. அவர் மாணிக்க தாக்கூர் அவருடைய இந்த எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார், வீழ்வியன் என நினைத்தாயோ. அவர்கள் நாளைக்கே ஒன்று போடலாம், டெபாசிட் பெறுவோம் என்று இன்னமும் நம்புகிறாயோ அப்படின்னு நாளைக்கு போட்டாங்க அப்படின்னா சரியா போச்சு. ஏன்னா திமுக கூட்டணி இல்லாமல் 2014 டெபாசிட் எடுத்த ஒரு கேண்டிடேட் தான் மாணிக்க தாக்கூர். எப்படி இந்த சிக்கலை ராகுல் காந்தி எதிர்கொண்டு தீர்க்கப் போகிறார் என்பது அவர் ஸ்டாலினோடு பேசி முடிவெடுப்பதில் இருந்தால் உள்ளது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியினர் ஏற்படுத்திய அந்த சர்ச்சைக்குரிய பேச்சுக்களால் அந்த கூட்டணியில் உள் ஏற்பட்ட அந்த சலசலப்பை களைந்து சுமூக நிலையை ஏற்படுத்த வந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலினுடைய சென்னை பயணம் பெரிதாக பயனளிக்கவில்லை என்றே சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை சந்தித்து நேரடியாக பேசி பிறகு செய்தியாளரிடம் சந்திக்கும் பொழுது அவர் பாசிசத்திற்கு எதிராக, சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, பொருளாதார ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக திமுகவும் காங்கிரசும் நெடுங்காலமாக ஒன்றாக பணியாற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றளவும் திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் நீடிக்கும் என்று சொல்லிவிட்டு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வேண்டும் என்பது தொடர்பாக கட்சியினுடைய மாநில தலைவர் உட்பட எந்த நிர்வாகியும் எந்த கருத்தையும் பொதுவெளியில் பேசக்கூடாது என்றும் அது தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பை கட்சியினுடைய மேலிடத்திற்கு தலைவருக்கு அளித்துவிட வேண்டும் என்றும் உறுதியாக சொன்னார். ஆயினும் இது திமுக கூட்டணியினுடைய தலைமையை ஸ்டாலின் அவர்களை பெரிதாக திருப்திப்படுத்தவில்லை என்றே சொல்லப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த அளவிற்கு திமுகவிற்கு எதிராக கடுமையான சொற்பிரயோகம் செய்து மாணிக்கம் தாக்கூரும், இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸ் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோடு போனால் அதற்கு நிறைய இடங்கள் தருவார்கள், அவர்களுக்கு 18% வாக்கு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவர் பிரவீன் சக்கரவர்த்தி பேசிய பேச்சுக்களும், அதை ஆதரித்து சில காங்கிரஸ்காரர்கள் பேசியதும், அதற்கு உரிய நடவடிக்கை காங்கிரஸ் தலைமை அவர்களின் மீது எடுக்காமல் கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்துவதில் எந்த இடத்திலும் அது சுமூகமாக இருக்காது. கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இரு கட்சிகளுக்கிடையே ஒரு சுமூகமான நிலை ஏற்படாது, இணக்கமான நிலை ஏற்படாது என்று ஸ்டாலின் கருதுவதாக சொல்லப்படுகிறது. காரணம், இவர்கள் என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கடைசியில் தேர்தல் முடிஞ்சு தொகுதி பங்கீடு முடிஞ்சு அவங்க தேர்தலுக்கு போயிட்டு சந்திக்கும் பொழுது களத்தில் இரு கட்சிகளும் இணைந்து பணியாற்ற வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலை காங்கிரஸ் கட்சியினர், குறிப்பாக மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் நன்றாக கெடுத்து விட்டார்கள். இதற்கு மேல் அவர்கள் கெடுப்பதற்கும் ஒன்றுமில்லை என்கின்ற ஒரு சூழல் அந்த அளவிற்கு அது கடினமான மோசமான நிலைக்கு போய்விட்டது. எனவே இன்று அவர் கே.சி. வேணுகோபால் வந்து காங்கிரஸ் கட்சியினரை தொடர்பு கொண்டு இப்படியெல்லாம் பேசிவிட்டு சென்றாலும் கூட
கே.சி. வேணுகோபாலை ஸ்டாலினை சந்திக்க செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சிகளும் தோல்வி அடைந்து விட்டதாகவே சொல்லப்படுகிறது. ஸ்டாலின் சந்திக்கவில்லை. முதலில் அவர்கள் மீது நடவடிக்கை, அதன் பிறகுதான் எல்லாம் என்று சொல்லிவிட்டார். ஆக காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது இந்த இரண்டு பேரனுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து அல்லது ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் நிற்கப் போகிறதா, அல்லது தமிழ்நாட்டினுடைய மற்ற காங்கிரஸ்காரர்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டு திமுக கூட்டணியுடன் தொடரப்போகிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழலில் தான் நேற்று மாநிலங்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அடுத்த மாதம் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் 6 பேர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து. அதில் திமுகவை சேர்ந்த 4 பேர் அவருடைய பதவிக்காலம் முடிகிறது. திருச்சி சிவா, இளங்கோ, கனிமொழி சோமு ஆகியோருடைய உள்ளிட்ட 4 பேர். பிறகு அதிமுகவை சேர்ந்த செல்வராசு, வாசன், ஜி.கே. வாசன், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியோருடைய பதவிக்காலம் முடிகிறது. எனவே இந்த 6 பேரை தேர்ந்தெடுப்பதில் திமுகவிற்கு 4 இடங்கள் உள்ளன. ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் நல்ல ஒரு இணக்கப்பாடு இருந்திருந்தால் அந்த 4இல் ஒருவர் காங்கிரஸ்காரராக இருந்திருக்க கூடும். அதாவது சிதம்பரமோ அல்லது வேறு யாராவது ஒருவரோ ராஜ்யசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கெடுத்து கொண்டு விட்டது. எனவே இதற்கு மேல் காங்கிரஸ் கட்சி அந்த இடத்தை வலிந்து கொடுப்பதற்கு திமுக தயாராகவும் இல்லை. ஆக அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிலையையும் காங்கிரஸ் கட்சிக்கு பாதகமாகவே சென்று கொண்டு இருக்கிறது. இந்த நிலையிலும் கூட நேற்று கே.சி. வேணுகோபால் பேசி யாரும் பேச வேண்டாம் என்று சொன்ன போதும் கூட இன்றைக்கு அவர் மாணிக்க தாக்கூர் அவருடைய இந்த எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கின்றார். வீழ்வேன் என நினைத்தாயோ என்று அவர் போட்டிருக்கிறார். அதாவது விழுந்துருவாங்க அப்படின்னு ஒரு நினைக்கிறோமா? திமுக நினைக்குதான். வீழ்வோம் என்று நினைத்தாயோ என்று பாரதியாருடைய பாடலை குறிப்பிட்டு போட்டிருக்கின்றார். அவர்கள் நாளைக்கே ஒன்று போடலாம், டெபாசிட் பெறுவோம் என்று இன்னமும் நம்புகிறாயோ அப்படின்னு நாளைக்கு போட்டாங்க அப்படின்னோம்னா சரியாக போச்சு. ஏன்னா திமுக கூட்டணி இல்லாமல் 2014 டெபாசிட் எடுத்த ஒரு கேண்டிடேட் தான் மாணிக்க தாக்கூர் மக்களவை தேர்தலில். அடுத்த தேர்தலில் திமுகவோட கூட்டணியை வச்சு 4 லட்சம் ஓட்டு வாங்கினார். அதுக்கு முன்னாடி 40,000 கூட்டணி வச்சோடனே 4,40,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சார். அது 2019. அதன் பிறகு 2024 அதே மாதிரி ஜெயிச்சார். அப்போ மார்ஜின் குறைஞ்சிச்சு, பட் இருந்தாலும் ஜெயிச்சார். இதற்கு மேலே அந்த வாய்ப்பு இல்லைன்றது அவரை உணர்ந்துட்டார் போல. ஆனால் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அதாவது என்னன்னா, எனக்கு பதவி போனாலும் பரவாயில்ல, நான் இந்த கூட்டணியை ஒரு வழி பண்ணாத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் அவர் உறுதியாகவே இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழலில் திமுக ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சி இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே அவர்கள் எவ்வளவு தொகுதிகளை விட்டுத்தரப் போகிறார்கள் என்பதிலிருந்து தொடங்கி இந்த மாநிலங்களவை தொகுதிகளில் ஒன்றை விட்டு தருவார்களா என்பது வரை பல கேள்விகள் எழுகின்றன. எப்படி இந்த சிக்கலை ராகுல் காந்தி எதிர்கொண்டு தீர்க்கப் போகிறார் என்பது அவர் ஸ்டாலினோடு பேசி முடிவெடுப்பதில் இருந்தால் உள்ளது. கட்டாயம் மாணிக்கம் தாக்கூரையும் வச்சுக்கிட்டு பிரவீன் சக்கரவர்த்தியும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் நிலைக்க முடியாது என்பது மட்டும் உறுதியாகிவிட்டது. மேற்கொண்டு என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.